இந்த மாதிரி பல முகங்கள் கொண்ட அவர் வந்து நாடாளுமன்றத்துல செங்கோல் பத்தி மிகவே அவதூறாகவும் கேலித்தனமாகவும் பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க ஒரு இலக்கியவாதியை நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவரு கேலி எல்லாம் கிடையாது, ஆபாசமாக அருவருக்கத்தக்க விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சாகித்ய அகாடமி பல விஷயங்களை உள்ளடக்கக்கூடியதா இருக்கணும், அதுக்கான நாம்ஸலா இருக்கும். இவங்கதான் லாபி பண்ணி தானே சார் வாங்குறாங்க, லாபி பண்ணி தான் வாங்குறாங்க. அறிவீனம் நாம் தெளிவா சொல்றேன், அவருடைய அறிவு. ஏன்னா அவர் சார்ந்துள்ள இயக்கமானது கம்யூனிசம். அவங்களாம் சர்வதேசியம் பேசுறவங்க. சர்வதேசியம் பேசுற மக்களுக்கு தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்காது. இந்த தேசம் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இல்ல, இதெல்லாம் துக்குடா துக்குடா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. கழுகு இருக்குல்ல, அது எவ்வளவு உயர பறந்து சென்றாலும் கீழே எதுடா செத்து கிடக்குது நம்ம சாப்பிடுறதுக்கு அப்படின்ட்டு குணத்தை மட்டுமே தேடும். அதை போல இந்த பரந்த தமிழ் இலக்கிய உலகில் எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ விஷயங்கள் பல்வேறு குணத்தோடு சுவையோடு இருக்குது. அதுல இவ தேடி பார்த்தது இந்த கழுகு பணத்தை தேடுவது மாதிரி. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு வழக்கறிஞர், ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, இலக்கியவாதி, இதுவும் பல முகங்கள் கொண்ட இருளப்பன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 பிரபாகரன். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியம், நல்லா தான் இருக்கிறேன். ஏதோ நம்ம எங்க ஊர் எம்பி அவரை பத்தி கேட்கணும்னு சொன்னீங்க. ஓகே சார், ஒண்ணுல சார், இப்ப வந்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாகித்ய அகாடமி வாங்கி எழுத்தாளர் அவரு. இந்த மாதிரி பல முகங்கள் கொண்ட அவர் வந்து நாடாளுமன்றத்துல செங்கோல் பத்தி மிகவே அவதூறாகவும் கேலித்தனமாகவும் பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க ஒரு இலக்கியவாதியை நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவரு கேலி எல்லாம் கிடையாது, ஆபாசமாக அருவருக்கத்தக்க விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. எப்பவுமே நம்ம இலக்கியங்கள சில விஷயம் பேசுவாங்க. தேனி இருக்கு இல்லையா, தேனி பல மைல்கள் பறந்து சென்றாலும் அழகிய பூக்கள் மீது அமர்ந்து தேனை மட்டும் எடுத்துட்டு வரும். அதை போல இந்த கழுகு இருக்குல்ல, அது எவ்வளவு உயர பறந்து சென்றாலும் கீழே எதுடா செத்து கிடக்குது நம்ம சாப்பிடுறதுக்கு அப்படின்ட்டு குணத்தை மட்டுமே தேடும். அதை போல இந்த பரந்த தமிழ் இலக்கிய உலகில் எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ விஷயங்கள் பல்வேறு குணத்தோடு சுவையோடு இருக்குது. அதுல இவ தேடி பார்த்தது இந்த கழுகு பணத்தை தேடுவது மாதிரி. செங்கோல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பின்னணி கொண்ட ஒரு பொருள். ராஜாவுக்கு அந்த ராஜகுரு அவர் போய் இந்த செங்கோலை கொடுப்பாரு. இன்னைக்கும் ராஜராஜன் சோழர்கள் ஆண்ட தெற்காசிய நாடுகளில் சில பழக்கம் இருக்குது. மன்னர்கள் பரம்பரை இருக்கிறாங்க, தாய்லாந்து, மலேசியா, சில நாடுகள்ல இந்த மன்னர்கள் பரம்பரை எல்லாம் இருக்குது. அந்த மன்னர்கள் முடிசூடும். அந்த முடிசூட்டு விழாவில் தேவாரம், திருவாசகம் பாடுறாங்க, அவங்க அசன்ட்ல. அப்போ இந்த ராஜா என்ன செய்வாரு, நான் தான் இந்த தேசத்தின் ராஜா, என்னை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்னு அவங்க பாஷையில சொல்லுவார். அப்ப அந்த ராஜகுரு பின்னாடி இருந்து இந்த செங்கோல் இருக்கு இல்லையா, இதை வச்சு தலையில தட்டுவார். தட்டிட்டு தர்மம் தண்டிக்கும், தர்மம் தண்டிக்கும், தர்மம் தண்டிக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கும் அந்த பழக்கம் நடைமுறையில் உள்ளது. மகாராஜா, நீ சர்வ சக்தி வாய்ந்தவர், நீயே இந்த தேசத்தின் முதல் மனிதர், உன்னை யாரும் தண்டிக்க முடியாது என்று கர்வத்தோடு அதர்ம காரியங்களை செய்யாதே, அக்கிரம விஷயங்களை செய்யாதே, தர்மம் உன்னை தண்டிக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த செங்கோலை அவங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இலக்கியங்களை பார்க்கும் பொழுது மன்னனுடைய ஆட்சி முறை, அதை பற்றி மிக மிக பழமையான இலக்கியங்கள், சிலப்பதிகாரமா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், மற்ற நம்ம சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த
இப்படி பல விஷயங்கள் எல்லா இலக்கியங்களிலும் செங்கோலை பற்றிய விஷயம் மிக தெளிவா தாங்க சொல்லியிருக்கிறாங்க. செங்கோல் மன்னனுடைய ஆட்சி முறையை குறிப்பதற்காக வருது அப்படின்ட்டு. சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி உண்டு, உன்னுடைய செங்கோல் உன்னுடைய செங்கோல் நிலை திருந்திடின் கோள்களும் நிலை திருந்திடும். அதாவது உன்னுடைய ஆட்சி ஒழுங்கா நடக்கலாட்ட அதர்ம வழியில இருந்துச்சுன்னா நாட்டை மழை பெய்யாது, வறட்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டில் மழை இல்ல, வறட்சி வந்தாலே தர்ம குணங்கள்லாம் குறைஞ்சிரும், அக்கிரமங்கள் தான் வரும், அடிதடி, கொலை, கொள்ளை இப்படித்தான் இருக்கும். இதான் உண்மை. இத அந்த முன்னோர்கள் பெரியோர்கள் என்ன செய்வாங்க, அந்த தேசத்தில் உள்ள புலவர்கள் போய் ராஜாட்ட சொல்லுவாங்க, ராஜா நீ தப்பு பண்ணிட்ட, உன்னுடைய அதர்மமான ஆட்சியால் தான் இதெல்லாம் நடந்திருக்குது, நீ ஆட்சியை சரி பண்ணு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த புலவர்கள் எப்படி உன்னுடைய செங்கோல் சரியில்லை அப்படி சொல்லுவாங்க. இவ்வளவு உயர்ந்த தன்மை கொண்ட செங்கோலை பத்தி நம்ம அந்த சு வெங்கடேசன் என்ன பண்ணி விட்டாரு, அந்த புறத்துல அழகிகளை வச்சிருந்தாரு அப்படின்ட்டு. இவரு 2 கலாச்சாரத்தை குழப்புறாரு. நம்முடைய மன்னர்களுக்கும் ஒரு மனைவிக்கு மேல் இருந்திருக்கிறாங்க. நம்ம தசரதனை பற்றி சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்க, 60,000 மனைவி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தாலி மட்டும்தான் கட்டுவான் தசரதன். எதுக்காக அப்படின்னா, பரசுராமர் சத்திரியர்களை அழிக்க வேண்டும் அப்படின்ட்டு வர்றாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் வச்சிருந்தாரு, புதுமண தம்பதியரை நான் தொடமாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப பரசுராமன் சண்டைக்கு வாடா அப்படின்னு தசரதன் கிட்ட வரும்பொழுதுலாம் தசரதன் என்ன பண்ணுவாரு, அந்த தேசத்தில் ஒரு பெண்ணை எடுத்து தாலியை கட்டி உட்கார்ந்துருப்பார். ஆகா நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியா, சோ 1 வருஷம் உனக்கு போ அப்படின்ட்டு போயிடுவாரு பரசுராமர். இப்படி அந்த இதிகாசத்தில் ஒரு சம்பவம் உண்டு. 60,000 மனைவி அப்படிம்பாங்க. ஆனா அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராமன் ஏகபத்தினி வரதனா இருந்தான். அப்படி பாரத நாட்டுடைய கலாச்சாரம் இருக்குது. தமிழ் கலாச்சாரத்திலேயும் அதே சிந்தனை தான். பலதாரம் கட்டிய மன்னர்களும் இருந்தார்கள், ஏகபத்தினி தன்மையோடு இருந்த மன்னர்களும் இருந்தார்கள். இதில் ஏகபத்தினி தன்மையோடு இருந்த மன்னர்கள் அதிகம். அதை பற்றியெல்லாம் சொல்லாம ஏதோ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அந்த புறத்தில் அலைகள் வச்சிருந்தாங்கன்னா அவையெல்லாம் அரபு கலாச்சாரம். அந்த அரபு கலாச்சாரத்தை என்ன பண்றாரு இந்த வெங்கடேசன், நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சு பேசுறார். அது அவருடைய அறிவீனம். நாம் தெளிவா சொல்றேன், அவருடைய அறிவு. ஏன்னா அவர் சார்ந்துள்ள இயக்கமானது கம்யூனிசம். அவங்கெல்லாம் சர்வதேசியம் பேசுறவங்க. சர்வதேசியம் பேசுற மக்களுக்கு தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்காது. இந்த தேசம் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க இல்ல, இதெல்லாம் துக்குடா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. அவங்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே இந்த பாரத தேசமானது அப்படி ஒரே தேசம் கிடையாதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. அது காவல் கோட்டம் அப்படின்னு புத்தகம் எழுதியிருந்தாரு. அதை நான் படிச்சிருக்கிறேன். படிச்ச உடனே எனக்கு சொல்லிச்சு, ஆகா இவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றாரு, பித்தலாட்டம் பண்றாரு, இதுல இவ்வளவு குறைகள் இருக்குது அப்படின்ட்டு. அப்ப நானும் என்னுடைய கொஞ்சம் மூத்த சகோதரர் சின்மயா சோமசுந்தரம் 2 பேரும் சேர்ந்து தவற பூரா எழுதணும். எழுதி அதை சு வெங்கடேசனுக்கு அனுப்பணும். ஒண்ணு சொல்றேனே, அவருடைய காவல் கோட்டத்து நாவல்ல புறமலை கள்ளர்கள் அவங்கள பத்தி சொல்றாரு, நிறைய விஷயம் சொல்றாரு. அவர்களுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, அவர்கள் முன்னோரை மட்டும்தான் வணங்குவார்கள், அவங்களோட வழிபாட்டு முறையெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. முட்டாள் முட்டாள் வடிகட்டுற முட்டாள், அல்லது ஒரு தர்மத்தை தத்துவத்தை மறைக்கின்ற வரலாற்று அழிப்பாளர் அப்படி சொல்லுவேன். ஏன்னா அந்த புறமலை கள்ளர்களுக்கு ஆதிசிவன் அவர் தெய்வம். எங்க ஆதிசிவன் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா என்னங்க அர்த்தம்? அப்ப இவரு வரலாற்று புரட்டாளர். என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த சாகித்ய அகாடமி செலக்ஷன் கமிட்டி இருக்கும் இல்லையா, அதுல இவங்க தங்களுக்கு தேவையான ஆட்களை உட்கார வச்சு விருதை வாங்கிடுறாங்க. அப்போ அவருக்கு கடிதம் எழுதணும், நீங்க இப்படி பல தவறுகளை பொய்யை உங்களுடைய காவல் கோட்டத்துல சொல்லி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பதிலே இல்லை. அதை போலத்தான் இங்க தமிழ் இலக்கியங்களில் 1900 அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் உண்டு.
உலா, கலம்பகம், தூது, அப்படி சிற்றிலக்கியங்கள், குறவஞ்சி, இப்படி சிற்றிலக்கியங்கள்ல பல ரகம் இருக்குது, பல வகைகள் இருக்குது. அதுல முத்தொள்ளாயிரம் அப்படின்னு ஒரு இலக்கியம் உண்டு, சிற்றிலக்கியம். அதுல வந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களை புகழ்ந்து பாடக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதுல அந்த புலவர்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏ சோழ மன்னனே, நீ என்னத்த பெரிய செங்கோல் ஆட்சி சரியா பண்ற, உனது தேசத்தில் உன்னை நினைத்து கொண்டு நான் காமத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன். எனக்கு வந்து காம நோய் அதிகமாயிருச்சு, உன்னை நினைச்சு வருந்துகிட்டு இருக்கிற, நீ என்ன பெரிய செங்கோல் ஆட்சி பண்ற, எனக்கு நீ வந்து சீக்கிரம் என்ன தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கோ அப்படிங்கிறது மாதிரி இலக்கியங்களில் காம ரசனை வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த முத்தொள்ளாயிரம் தான் தமிழ் இலக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பெருசு பண்ணி அதை எங்க பாராளுமன்றத்துல போய் பேசுறாரு. செங்கோல் அப்படிங்கிற விஷயம் தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதாவது பாரத நாடு முழுக்க இந்த ஆட்சி முறை இருந்தது, பாரத நாடு முழுக்க இருந்தது. ஆனால் முகலாயர்களை போன்ற அரபு நாட்டு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், அரபு தேசத்தை சேர்ந்தவர்கள் விடாது படையெடுத்து வந்து வடபாரதத்தை கொள்ளையடிக்கவும், கொலை செய்யவும், பெண்களை கடத்தி செல்லவும், பெண்களை அடிமையாக வாங்கி கொண்டு மற்ற தேசங்களில் அடிமை விற்பனை செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆட்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா குடிப்பாங்க, நல்ல பெண்கள். நீங்க வந்து அவுரங்கசீப் அந்த புறத்தில் கூட ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இங்க அப்படி உண்டா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். பெரிய மருது இருந்தார். பெரிய மருது தேசம் முழுக்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனை பார்ப்பதற்காக குதிரையில போய்கிட்டு இருக்கிறார். குதிரையில போயிட்டு இருக்கும் போது ஒரு சிறு குழந்தை, ஒரு வயது பெண், 14-15 வயசு உள்ள பெண் வந்து குதிரையை மறிச்சு நிக்கிறான். இவர் போற வேகத்துல என்ன பண்றாரு, லவாகமாக அந்த பெண்ணு நல்ல நீண்ட கூந்தல் இருந்திருக்குது, கூந்தலை பிடிச்சி அப்படியே தூக்கி குதிரை மேல உட்கார வச்சுட்டு பறந்துறாரு. ஏன்னா அவ்வளவு அவசரத்து செய்தி போகணும் அப்படின்ட்டு. தங்கள் ஊர் கிராம பெண்மணியை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. போகும்போது குதிரை எங்க போகுது, நேர பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில போய் உட்கார்ந்துருது, போய் நிக்குது. அப்ப மக்கள் வந்துடுறாங்க. கட்டபொம்மன் பாக்குறாரு, மருது என்ன விசேஷம் அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணு என்ன மறிச்சது, நான் லவகமா தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஊர் மக்கள் சொன்னாங்க, இவங்க ருதுவான பெண், இவ பெரியவளாயிட்டா, ஒரு அந்நிய ஆணவன் தொட்டாங்க, எப்படி நாங்க இத ஏத்துக்கிறது, இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெரிய மருது சொல்றாரு, அப்படி இருந்தால் அந்த பெண்ணை நானே கெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. திருமணம் செய்து வைக்கப்பட்டார். ஒரு பெண்ணை தொட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, திருமணம் செய்து வைக்கக்கூடிய பழக்கம் இங்க இருந்தது. இத்தனைக்கும் மருது பாண்டியர்கள் வேற சமுதாயம், கட்டபொம்மன் அவர்கள் வேற சமுதாயம். இது பாண்டியரின் வரலாற்றுல உண்டு, மருது பாண்டியர் வரலாற்றுல உண்டு. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ காம வெறி பிடிச்சு போய் அவரு போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனாரு. இந்த சூவையை சொல்ற விஷயம் அப்படித்தானே தெரியுது. இதோ மன்னர்கள் எல்லாம் பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய கூட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டவர்கள் சார். காமம் தான் அவங்களுக்கு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூத்தடிக்கணும். அதுக்கு கேட்ட சுதந்திர உணர்ச்சியா. இந்த கம்யூனிசம் வளர்ந்த விதம் அப்படித்தான். ஏன்னா நீங்க ரஷ்யா எடுத்துக்கோங்க, அந்த அங்கு மன்னிச்சுக்கணும், நான் அந்த பெண்களை பற்றி சொல்வதற்காக, உலக நாடுகளிலேயே அதிகமாக விபச்சாரங்கள் அதிகம் நடக்கக்கூடிய நாடு வந்து ரஷ்யா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு புள்ளி ஒரு அதெல்லாம் இருக்குது. அந்த சிந்தனை எடுத்துக்கிட்டு இவர் பேசுறாரு. சிற்றிலக்கியத்தில் எங்கோ ஒரு சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் சொல்றாரு, அந்த புறத்தில் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் அப்படின்ட்டு. இப்போ இங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போனாங்க. அந்த பொண்ணுக்கு மிக மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா, நான் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணா இருந்தேன், இன்னைக்கு நானு மருது பாண்டியருடைய மனைவி, ஒரு ராணி அப்படிங்கிற அந்தஸ்து எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு. அவங்க பரம்பரை இன்னும் இருக்கிறாங்க. அவங்க பரம்பரை மருது பாண்டியர், அந்த மறவர் சமுதாயத்தை சேர்ந்த மருது பாண்டியருக்கும் கம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடந்து அந்த சந்ததிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது கலப்பு திருமணம் தானே. அந்த பெண் மிக சந்தோஷமாக இருந்தாள் என்பதற்கு
அவங்களுடைய வம்ச விருத்தி அது அத்தாட்சியா இருக்கு இல்லையா? ஆனா இவங்களை பூரா அடிமையா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு சுவே. இது அவருடைய அழுகிய மனநிலை. நான் சொன்னேன் இல்லையா, பருந்து உயர உயர பறந்தாலும் செத்த பணம் கிடக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலை. உயர்ந்த சிந்தனை. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோங்க. நான் அந்த இளவரசி, அவங்க இளவரசி சாரி பாண்டிமாதேவி சொல்றாங்க, எனக்கு முதல் நாள் கனவு வந்தது. அதில் மன்னா உங்களுடைய செங்கோல் தவறி விழுவதைப் போலவும் வெண்கொற்றொக்கடை ஒடிந்து விழுவது போலவும் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்கள் நீதி தவறி நடப்பதாக எனக்கு ஒரு கனவு வந்தது. உங்களுக்கு நீதி தவறியதால் அழிவு வருவது போல எனக்கு சிம்டம்ஸ், அறிகுறிகள், சகுனங்கள் தெரிந்தது அப்படின்னு பாண்டிமாதேவி சொல்வதாக சில வரிகள்லாம் இருக்குது. இப்படி அப்போ பாண்டிமாதேவி அந்த தேசத்தினுடைய பெண்களின் பிரதிநிதியாக இருக்கிறார். அவர் அடக்கி ஒடுக்கி அப்படியே வச்சிருந்தாங்க. எந்த இடத்திலும் அந்த இலக்கியங்கள் சொல்லும் பொழுது பெண்கள் அடிமையாக இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயமே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இந்த தேசத்துல இருந்திருக்காங்க. தமிழ் சங்க இலக்கியங்களை பார்க்க முடியுது. ஒக்கூர் மாசாத்தியார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், இப்படி இன்னும் எத்தனையோ பேர் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. பெண்களுக்கு சம உரிமை தந்து பெண்களையும் இந்த மதித்து நடந்த தேசம் நம்ம தேசம். பெண்களை தெய்வமாக பார்த்த தேசம் நம்ம தேசம். இதுல இவர் அழுகிய மனசோட போய் பேசினதுதான், அதுவும் பாராளுமன்றத்தில் பேசியது தமிழர்களை இழிவுபடுத்தியது. இலக்கியத்தினுடைய தன்மை தெரியாமல், இலக்கியத்தினுடைய சுவையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவர் ஆபாசமாக பேசியவர். காவல் கோட்டம் என்ற புத்தகத்தில் பல பொய்களை சொல்லி சாகித்ய அகாடமி வாங்கியவர். இப்ப நான் சொல்லுவேன், இந்த பேட்டி மூலமாக சொல்றேன், பாரத அரசு, அரசாங்கம் இவருக்கு கொடுக்கப்பட்ட சாகித்ய அகாடமியை திரும்ப பெற வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கும் சகோதரரே. அதே அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஆமா ஆமா, தகுதி பெற்றவர் கிடையாது. ஏன்னா சாகித்ய அகாடமி பல விஷயங்களை உள்ளடக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்கான நாம்ஸ்லாம் இருக்கும். இவங்கதான் லாபி பண்ணி தானே சார் வாங்குறாங்க. லாபி பண்ணி தான் வாங்குறாங்க. இந்த புத்தகங்கள் சாகித்ய அகாடமி கேட்பாங்க, எத்தனை புத்தகங்கள் நமக்கு விருதுக்கு சிபாரிசு பண்ணி வந்திருக்குது அப்படின்ட்டு. குறைந்தபட்சம் 4 புத்தகங்களுக்கு மேலாவது இருக்கணும்ல. அப்படி இருக்காது. எங்களுக்கு புத்தகங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த புத்தகத்துக்கு விருது தரணுமோ அதை பிரதானப்படுத்தி டிசைட் பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த அரசாங்கம் மாறி இருக்குங்க. ஆனா அரசாங்க அதிகாரிகள் மாறலையே, ஊழியர்கள் மாறலையே. எப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு பெருமாள் முருகன் என்று ஒரு புதற்றல்காரருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. திருச்செங்கோடு உட்பட அந்த பகுதி மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. ஒரு பொய் செய்தியை வந்து ஆவணப்படுத்துவதில் இந்த இடதுசாரிகள் ரொம்ப ரொம்ப விவரமானது. அதுல பெருமாள் முருகன் ஒருத்தர். அவருக்கு சாகித்ய அகாடமி பெரிய இவங்க போய் அங்க அரசாங்கத்தை முறையிட்டு நீங்க விருதை திரும்ப பெறணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியதால விருது திரும்ப பெறப்பட்டது. அதை போல இன்னைக்கு சூவே அவருக்கு வாக்களித்த அனைத்து மதுரை பெருமக்களும் இவருடைய சாகித்ய அகாடமி விருதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லணும். எல்லாம் திரும்ப பெறணும். இவர் ஒரு பிதற்றல்காரர், ஒரு பொய் பேச்சாளர், இலக்கிய தன்மையை சரிவர மக்களுக்கு சொல்ல தெரியாதவர் அல்லது சொல்வதற்கு மனம் இல்லாதவர். அத்தகைய மனிதருக்கு ஏன் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்கீங்க? அது தவறு. அதனால அந்த விருதை திரும்ப பெறணும். அப்படி எல்லாரும் ஒரு போராட்டம் கூட பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிருவேன். சாகித்ய அகாடமி விருது பற்றியும் சு வெங்கடேசன் பற்றியும் தமிழ் இலக்கியத்துல செங்கோல் பற்றியும் இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு மெதுவாகவும் நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி.